2025 ஜூலை மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது? கோச்சார அமைப்புல ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்க போகுது? மாத கிரகங்கள் கோச்சாரத்துல எப்படி இருக்க போகுது? ரெண்டோட அமைப்புகள் எப்படி வித்தியாசமா இருக்க போகுது? இது மூலமாக என்ன தாக்கத்தை கொடுக்க போகுது? ஆல்ரெடி மீனராசிக்காரங்கள ஜென்மசனியில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதமாகிய ஜூலை 2025 எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம துல்லியமா பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு சனி ராசியிலே இருக்கிறதுனால ஜென்மசனியை கொடுத்து வாழ்க்கை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அதிகமாக பண்ணக்கூடிய மெனக்கெடுதல், ஒரு இணை பிரியாத ஒரு பயம், முதல்ல இருந்த மாதிரி நார்மல் செல்ஃபாக இல்லாமல் கொஞ்சம் இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள், அதிகமான வேலை செய்வது, மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினாக இருந்தாலும் அவங்கவுங்களுடைய வாழ்க்கையோட ஸ்டேஜுக்கு சம்பந்தப்பட்ட சில முடிவுகள், இல்லை கொஞ்சம் இக்கட்டான முடிவுகள், அவங்க ஒரு பக்கம் யோசிச்சாங்கன்னா, ஒரு பக்கம் வண்டி ஓட்டினாங்கன்னா இன்னொரு பக்கம் வண்டி திரும்புதுங்கிற மாதிரி சில வாழ்க்கையில சில இடக்க முடக்கான சில விஷயங்கள், போட்ட பிளான் மிஸ் ஆகுறது, ஒரு இணை போனது பாஸ்ட் லைஃப்ல நம்ம செய்ததெல்லாம் சில பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு பயம், போன வருடங்களில் செய்த தவறுகளுக்கு இப்போ நம்ம தண்டனை அனுபவிக்கிறது, அதனால கஷ்டப்படுறது, அது மாதிரி மனம் இறுக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு போயிட்டு இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும். அந்த அமைப்புல இப்ப குருவே 4ஆம் இடத்துல 10ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் பார்க்கும் பொழுது என்ன கொடுக்குறாருன்னா, அந்த இறுக்கத்தோடைய தொழில முன்னேற்றங்கள், தொழில அதிக இன்வால்மெண்ட், ஆர்வம், முதல் இதோட மெனக்கெடுதல் அதிகம், வேலையில அதிகமான பலன்கள், வேலையில அதிகமான உத்வேகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்கும். அப்பதான் நம்ம சர்வே பண்ண முடியும், அப்பதான் ஜெயிக்க முடியும். அந்த சீரியஸ்னஸ் இப்பதான் கொடுக்கும். அது வரைக்கும் ஏனோதானு வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் சீரியஸ்னஸ் ஆவாங்க. வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வரும், அதிகமாக உழைக்க வேணும். வியாபாரிகள் இன்னுமே உழைப்பாங்க, அதிகம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஆனால் அதிக நேரம் வேலை செய்வாங்க, அதிகம் யோசிப்பாங்க. தொழிலாளிகளும் பார்த்தீங்கன்னா அதிகமான அந்த ப்ராஜெக்ட், அந்த வேலையை முடிக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நம்ம அலைச்சல் அதிகமாக இருக்கும். நம்ம காம்படிட்டிவான ஃபீல்டாக இருக்கிற மாதிரி ஆகும். முதல்ல இருந்ததோ காம்படிட்டிவ் அதிகமாகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஈவன் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முதலோட நம்ம இந்த படிக்கிற டென்ஷன், எக்ஸாம் ஃபியர் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது. அதே சமயத்துல ராகு கேதுகள் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல ராகுவும் 6ஆம் இடத்துல கேதுவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள். அந்த விஷயத்துல உடல் உபாதைகள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு வாழக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், அதில் மெனக்கெட்டுறதல், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்பு,